100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு. நல்ல திட்டம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த திட்டத்தை இன்னும் நல்ல உற்பத்தி செய்யலாம், ப்ரொடக்டிவா கொண்டு வரலாம். 40,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் ஒரு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து செலவு செய்து கொண்டிருக்கிறது. இதை நல்ல வழியில செய்யலாம். இது மிகப்பெரிய ஒரு வரம், பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம். 100 நாள், ஒரு வருஷத்தில் 100 நாளுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்குது, நிதி பணம் கிடைக்குது அவங்களுக்கு, அதுல தப்பு கிடையாது. ஆனா இது நல்ல வகையில் எடுத்துட்டு போலாம். எப்படி எடுத்துட்டு போலாம்? எனக்கு யோசனை என்னன்னா, இப்போ ஒரு உதாரணம், ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 182 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. சில பேருக்கு தெரியாது 182 ரூபாய், நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பணம் போகுதுன்னா 70, 80, 900 அவ்வளவுதான். மீதி நடுவில் எடுத்துட்டு போயிடுறாங்க. 100 தாண்டது கிடையாது. ஆனா அங்கிருந்து வர பணம் 182. ஒரு உதாரணம், 100 பேர் வேலை செய்யறாங்க வச்சுக்கலாம். ஒரு இடத்துல, ஒரு கிராமத்துல ஏரி திட்டம். இது ஏரி தான். அந்த ஏரி தண்ணி வராது. அந்த ஏரியில அது தோண்டவும் முடியாது. வெயில் காலத்தை கஷ்டப்பட்டு தோண்டிட்டு இருப்பாங்க. அவங்களால முடியாது. 100 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 182 ரூபாய். அப்போ மொத்தத்தில் எவ்வளவு ஆகுதுன்னா 18,000 ரூபாய் வச்சுக்கீங்க. 18,200 ரூபாய், 18,000 ரூபாய் வச்சுக்கீங்க. ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய். 100 நாளைக்கு 18 லட்சம் ரூபாய். அப்போ 100 பேருக்கு 100 நாளைக்கு அவங்களுக்கு வருது 18 லட்சம் ரூபாய் அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்குது. இந்த 18 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு 100 நாள் வேலை செஞ்சுட்டு எவ்வளவு அவங்களால தோண்ட முடியும்? 100 அடிக்கு 100 அடி. 100 அடிக்கு 100 அடினா அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரடி. 10,000 ஸ்கொயர் ஃபீட். 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா 1/4 ஏக்கர். ஒரு ஏக்கர் 43,000 சதுரடி. அதுல 1/4 ஏக்கர் தோன்றதுக்கு 18 லட்சம் ரூபாய் ஆகுது. இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? ஆனா அந்த 18 லட்சம் ரூபாயில ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணா அரை மணி நேரத்தில் 1 ஏக்கர் தூர்வாரிடலாம். 1 அடி ஆழம் அரை மணி நேரத்தில். அப்போ திட்டம் பெண்களுக்கு நல்ல திட்டம். ஆனா என்ன உற்பத்தி, என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கு இதுல? சிந்திக்கணும். நான் என்ன செய்ய போறேன்? இந்த திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்த போறேன். இது மத்திய அரசு திட்டம். ஆனாலும் மத்திய அரசை வலியுறுத்தி நான் போடுற கணக்கு என்ன? 185 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கட்டும், நான் 120 ரூபாய் கொடுக்க போறேன். 300 ரூபாய் விவசாய கிட்ட 50 ரூபாய் வாங்க போறேன். 350 ரூபாய். இப்ப இந்த விவசாயி, இன்னைக்கு ஒரு விவசாயி எனக்கு 5 ஆள் வேணும், ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்கணும். 5 ஆள், ஒரு ஆளுக்கு 50 ரூபாய், 250 ரூபாய் கட்டணும். அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவாரு? மத்திய அரசு 180, மாநில அரசு 120 பிளஸ் இது 50, 350 ரூபாய் நபர்கிட்ட கூட இந்த 5 பேர் வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? 350 ரூபாய் விவசாயத்துக்கும் பயனாக இருக்கும், விவசாயிக்கு லாபம். இந்த அம்மாவுக்கு 80 ரூபாய் 70 ரூபாய் கிடைக்கிற அம்மாவுக்கு 350 ரூபாய் கிடைக்கும். விவசாயத்துக்கு உற்பத்தி, நம்ம நாட்டுக்கு ஒரு உற்பத்தி இருக்கு. இது போன்ற எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. இது ஒரு திட்டம் தான்.